பரலோக யாத்திரையில் அழகே உந்தன் தீர்த்த சமூகம் அதிசயமே நிதம் துதிப்பே அதிசயமே நிதம் துதிப்பே கண்ணீர்களை நான் கடந்திடும் வேளை என்னுடன் இருப்பேன் என்றே ஆறுகளின் மேல் புரளுவதில்லை அக்கினி தகிப்பதில்லை கண்ணீர்களை நான் கடந்திடும் வேளை என்னுடன் இருப்பேன் என்றே ஆறுகளின் மேல் புரளுவதில்லை அக்கினி தகிப்பதில்லை பரலோக யாத்திரையில் பரவே உந்தன் தீர்த்த முகம் யாத்திரையில் பரவே உந்தன் தீர்த்த சமூகம் அதிசயமே நிதம் துதிப்பே அதிசயமே நிதம் துதிப்பே தாபகஸ்தலத்தில் இப்போது எழுந்தருளும் சத்துரு சேனை சிதறி ஓடுமே கர்த்தரின் சமூகத்திலா தாபகஸ்தலத்தில் இப்போது எழுந்தருளும் சத்துரு சேனை சிதறி ஓடுமே கர்த்தரின் சமூகத்திலா பரலோக யாத்திரையில் பரவே உந்தன் தீர்த்த சமூகம் பரலோக யாத்திரையில் பரவே உந்தன் தீர்த்த சமூகம் அதிசயமே நிதம் துதிப்பே அதிசயமே நிதம் துதிப்பே அன்பு தீவினில் யோவானுக்காக வானமும் திறந்ததென்றோ இயேசுவே எனக்காக இன்றே வானத்தை திறந்திறங்கும் அன்பு தீவினில் யோவானுக்காக வானமும் திறந்ததென்றோ இயேசுவே எனக்காக இன்றே வானத்தை திறந்திறங்கும் பரலோக யாத்திரையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 952வது நாளினுடைய ஆன்லைன் ஜெபக்குழுவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ப்ரொஃபசர் எஸ் டி டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம மத்தியிலே அவர்கள் வந்து யாரை தேடுகிறாய் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். அதனாலே இந்த நாளிலே நம்மளுடைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க முன்பதாக ஆரம்ப ஜெபத்திற்காக சகோதரி ஜாக்லின் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கிறேன். ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த அருமையான இனிமையான மகிமையான மாலை நேரத்திற்காக துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா துதிக்கிறோம் 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 சுவாமி. ஏசப்பா, இப்படி ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்து ஏசப்பா, நாங்கள் ஒன்று கூடி 1 மணி நேரம் பரிசுத்த பாதத்துல அமர்ந்திருந்து உடைய அப்பா நீங்க எங்களுக்கு தருகிற ஆத்ம மன்னாவை நாங்கள் அப்பா போஷிக்கும்படியாகவும் அப்பா ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாகவும் அப்பா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் 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 ராஜா. ஏசப்பா, இந்த 1 மணி நேரமும் உங்க பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
இசப்பா சத்ருவினுடைய கிரியைகள் எதுவும் எங்களை அணுகக்கூடாது ராஜா. எங்கள் என்ன சிதறல்களை அப்பா கொண்டு வராதபடி இசப்பா நாங்கள் ஒரு மனதோடு அப்பா ஒரு மனதோடு இந்த பரிசுத்த பாதத்துல அமர்ந்திருக்க கிருபை தாருங்கப்பா. இந்த பிரேயருக்கு இடையூறாக எந்த விதமான காரியங்களும் விசேஷமாக இன்டர்நெட்ல பிரச்சனை வரக்கூடாது ராஜா. வீணான கர்த்தாவே போன் கால்கள் வந்து எங்களை கர்த்தாவே அப்பா எங்கள் ஜெபத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடாது ராஜா. நீங்க இறங்குங்கப்பா, நீங்க வாங்கப்பா ஏசப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வித்து தாருங்கப்பா. இதை கர்த்தாவே எவ்வளவு பிரயாசப்பட்டு தன்னுடைய உடல் உழைப்பையெல்லாம் கொடுத்து அப்பா இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அண்ணனை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா ஏசப்பா. முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்க கிருபை தாருங்கப்பா ஏசப்பா. இந்த நாளிலும் மகன் கொடுக்க இருக்கிற செய்தி அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இசப்பா எங்கள் ஆத்ம தாகத்தை தீர்ப்பதா இருக்கட்டும் ராஜா. எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஐயா. அப்பா ஆவியானவர் வார்த்தைகளை நீங்க அருளி செய்வீராகப்பா. அண்ணனை பலப்படுத்துங்கப்பா. ஏற்ற மன்னாவை எங்களுக்கு அருளி செய்ய கிருபை தாருங்கப்பா இசப்பா. ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க ஆசீர்வித்து தாருங்க. பாடல் வேலை அப்பா, வேத வாசிப்பு நேரம் கர்த்தாவே, பிரசங்க நேரம், இன்னுமாய் ஜெப நேரம் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ஆளுகை கடந்து வரட்டும் அப்பா இசப்பா. நாங்கள் அப்பா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்க பரிசுத்த பாதத்துல அமர்ந்திருந்து உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்திரித்து அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வர இருக்கிற ஒவ்வொருவரையும் சீக்கிரமாய் கூட்டி சேருங்கப்பா. வராமல் கர்த்தாவே வர முடியாமல் தடைகளை ஏற்படுத்துகிற எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாருமே இதுல அட்டன் பண்ணவும் இசப்பா எல்லாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாருங்கப்பா. உங்க கருத்துல தாழ்த்தி தருகிறேன். தேவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது எங்கே தேடுவேன் அப்படிங்கிற பாடலை சகோதரி மேரி சாம்சன் ஏறெடுப்பார். ஸ்தோத்திரம். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். உன்னதராஜனே என் உத்தமனேசரே, உன்னத அன்பாலே என் உள்ளம் உருகுதே. மலரின் நடுவிலோ நேசரை, மல்லிகை வனத்திலோ மாடி வீதியிலோ, இல்லையேல் மன்னவர் மத்தியிலோ அழகாய்மான் போல நேசர் அலைந்து வாராரே. அரச குமாரருள் என் நண்பர் ஒருவரே. காட்டு மரங்களுள் நேச கிச்சிலி மரம் போலா, கமழும் மலர்களுள் நேசரின் பலிலியா. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன். ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தேல சகோதரி மேரி ஜெபிமா அவர்கள் இன்றைக்கான வேத பகுதியை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை. யோவான் 20:11 முதல் 18 வசனங்கள் வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள்.
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. ஆமென். இப்ப இந்த நேரத்திலே நம்மத்தில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரி எஸ்டி டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலே அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தம் இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை, இந்த அருமையான காலவெளிக்காக மாணவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை வழிநடத்துக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. ஆரம்பம் முதல் கடைசி வரையும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுவதை கேட்க எங்கள் செவிகளை திறந்துள்ளோம். என் நாவிலே உடைய வார்த்தைகளை வையும் சுவாமி. சொன்னது போலவே இந்த வார்த்தைகளை வையும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை வைத்து இவளை கூட தியானம் செய்யவும், கர்த்தர் சொன்னபடியாகவே பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் தெரிவித்தார் சுவாமி. ஆண்டவர் தாமே அடிமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வலிமைகளை மாற்றி போடும், தேவ ஆவியால் நிரப்பி வழிநடத்தும்படியாக ஆவியானுடைய கட்டளைக்கும் ஆவியானுடைய வல்லமைக்கும் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்து ஆசிரியரையும் இயேசுவின் நம் ஜனங்களின் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். வேலை கூட நம்ம யாரை தேடுகிறாய் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சொன்ன ஒரு வாக்கியத்தை நாம் தியானமாக கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அதிலே ஒரு மகத்துவமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேடுவது என்பது ஒரு பொழுதுபோக்கு. அநேகர் தேடுறோம், பல காரியங்கள் தேடுறோம். தேவைக்கேற்ப தேடுகிறோம், தேவையில்லாத பொழுதும் தேடுகிறோம். சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விளையாட வழி கணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. எதை வச்சாலும் விளையாடுவாங்க. இதை வச்சு விளையாடுவாங்க சொல்லவே முடியாது. சின்ன பசங்களாக இருந்தாக்கா அவங்க ஓடி ஆட முடியாத நிலையில கூட ஏதாவது பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி எப்படியாவது பொழுது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வீட்டில் இருக்க பொருட்களையே எல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. வாலிபர்கள் எடுத்துக்கணும் சொன்னாக்கா அவங்க நல்ல பெயர் வாங்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரயாசப்படுவாங்க. அதுக்காக சொல்லி அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. மக்கள் மத்தியிலே பெயர் வாங்க வேண்டும், பள்ளிக்கூடத்திலே பெயர் வாங்க வேண்டும், கல்லூரியிலே பெயர் வாங்க வேண்டும், சமுதாயத்திலே பெயர் வாங்க சொல்லி பெயருக்காக வேண்டி சொல்லி பல காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. விசேஷமாக சபையிலே பெயர் வாங்க அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் அதிகமான காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். பெரியவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான், தங்களுடைய பிள்ளைகளை சான்றோன் என்று காணும்படியாக மக்கள் எல்லோருமாக தன் மகனை மகளை புகழ வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு கூட அவர்கள் செய்வதை பார்ப்போம். அதே வழியில் முதியவர்களுக்காக பாருங்க, அவங்க தான்
இறைவன் காட்டும் வழி என்ன என்று தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆன்லைன் ப்ரேயர் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய பேர் ரிட்டையர்ட் பீப்புளாகவும் முதியவர்களாகவும் இருக்கிறபடியால் நம்ம அதிகமாக ஜாயின் பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணதும் அரிதனும். ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் முதியவர்களுக்கும் நேரம் இருக்கிறது. ஆகிய இந்த நேரத்தில் நம்ம வீணடிக்காம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வோம் சொல்லி அவர்கள் விதமாக ஆன்லைனில் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக வகை தேடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக கேட்கும்படியாக வழி தேடுவாங்க. சமுதாயத்து மக்களுக்கு அநேக விதமான காரியங்களே வழியை பார்க்குறோம். அவங்க முன்னேறணும், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் முன்னேறும் சொல்லி வழிகளை தேடிக்கொண்டிருப்பாங்க. பல பேர் நோய் நிமித்தமாய் அவதிப்பட்டு கொண்டு நோய்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த சிகிச்சை பண்ணலாமா, அந்த சிகிச்சை பண்ணலாமா, இந்த மருந்து சாப்பிடலாமா, இல்லை அந்த மருந்து சாப்பிடலாமா என்று சொல்லி வழியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சில பேருக்கு முன்னேறுவதற்காக பல வேளைகளில் கடன் வாங்கி இருப்பாங்க. இந்த கடன் தீர்த்துடணும், எப்படி தீர்ப்பது என்று சொல்லி வகை தெரியாது அவர்கள் திண்டாடி கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாரும் வெவ்வேறு விதமாக அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ். சபையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லா மக்களும் எல்லா வயதினரும் கூட ஏதாவது ஒரு விதத்திலே வழியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் தேடுற வழிக்கு ஒரு காமன் வழி ஒன்று ரிசல்ட்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து தான் வழி. ஆகையால் அந்த வழியிலே சென்றால் கட்டாயமாக நமக்கு ஜீவன் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஜீவன் என்பது ஒரு விடுதலை. கடனிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, முன்னேற விடுதலை, தடைகளிலிருந்து விடுதலை, எல்லா விடுதலையும் கிடைப்பது ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்து தான். என்றால் அவர் ஒருத்தர் சத்தியவான். மற்றவங்கெல்லாம் நான் வழிகாட்டுறேன்னு சொல்லுவாங்க, வழியிலே கைவிட்டுருவாங்க. அவன் நம்பி நாம் போனோம்னாக்கா நம்ம கரை சேர முடியாது. ஆனால் இயேசு சத்தியமுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ளவர். ஆகையால் அவர் கட்டாயம் அவரை நம்பி அவர் சொன்ன வாக்குகளை கேட்டு அவர் சொன்ன வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு நம்ம முன்னேறி சொல்லுவோம்னு சொன்னாக்கா கட்டாயமாக நமக்கு வழி கிடைக்கும். ஆகையால் என்ன தேடுறான்னு சொல்லி கர்த்தர் இப்பொழுது எல்லாரையும் தனிப்பட்ட முறையிலே கேட்கிறாரு. அந்த நாள்ல அந்த மலையாள மாத்திரம் கேட்கல, இந்த வேளை கூட நம்மையும் பார்த்து கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க, எதை தேடுகிறாய், என்ன பதில் வேண்டும்னு சொல்லி, என்ன விடை வேண்டும்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் அதற்கு வழியாக இருக்கிறார். அவரை நம்பி இருந்தால் நமக்கு கட்டாயமாக வழி கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த காரியத்துல முன்னேறி சொல்றோம் சொன்னாக்கா அடுத்தபடியாக நாம பார்க்கிறோம், இந்த மகதலேனா மரியாதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த மகதலேனா மரியாள் அவள் ஆண்டவர் 7 பிசாசுகளை தோற்கடிக்கிறார்னு சொல்லி நம்ம மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னாக்கா வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மகதலேனா, அநேக மக்கள் மகதலேனான்னு சொல்றதை விட அதிகமாக அவர் 7 பிசாசு தோற்கடிக்கிறார்கள் தான் சொல்றதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த மகள் இயேசுவை அதிகமாக நேசித்தபடியார். ஏனென்றால் 7 பிசாசுகள் அவள்கிட்ட போயிருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இந்த காலங்களில் அநேக விதமான பிசாசுகள் மூலமாக பீடிப்படுகிற நாம கூட விடுதலை பெறும் பொழுது அவ்வளவு சந்தோஷப்படுவோம். இந்த மகளும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாள். அது நிமித்தமாக அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அலைந்தார். எங்கெல்லாம் தேடினா நம்ம இப்போ பார்க்க போறோம்.
நான் முதல் அறிந்த காரியம் சொன்னாக்கா, அதிகாலையில இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு, அவரை கல்லறை வைத்த பிறகு, அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து அவள் ஓடினாள் சொல்லி பார்க்கிறோம். இந்த காலத்துல கூட அநேக வழிகள்ல நம்முடைய மறைந்த மக்கள் அவர்களை அடக்கம் செய்த பிறகு அடுத்த நாள் காலையிலே அங்கு சென்று ஜெபித்து, அப்கோர்ஸ் சில பகுதிகளில் வந்து பால் ஊற்றுவார்கள், சில பகுதியில் கேண்டில் கொளுத்தி வைப்பாங்க, கேண்டில் கொளுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி செய்வது வந்து அவர்களுடைய அன்பின், அவர்கள் மேல் வைத்து அன்பின் நிமித்தமாக, அடையாளமாக நம்ம வந்து அவரை பார்க்க போறோம். அவங்களுடைய கல்லறையை போய் வணங்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்க போறோம். விதமாக நம்ம வந்து பல வழிகளை செய்வது வழக்கம் தான். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த மகள் வந்து அதிகாலையில எழுந்து போனா சொல்லி பார்க்கிறோம். இது தனியா போனான்னு பார்த்தாக்கா தனியா போகல, துணைக்கு ஆற்றலோடு கூட போயிருக்கா. யாரெல்லாம் போனாங்கன்னு சொல்லி லிஸ்ட் ஃபுல்லா போடப்படல. கட்டாயமாக இன்னொரு மரியாள் ஒரு ஒரு சகோதரி இருந்தாள், அவளும் கூட போயிருக்கான்னு தெரியுது. இது நீங்க யோவான் 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து அங்க போய் இயேசுவை காணாத பொழுது உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பாய் இருந்த மற்ற சிஷ்யர்களிடத்திலும் போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். நல்லா கவனிங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லல, எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ அவங்க போனது வந்து தனியா ஒரு மகள் மாத்திரமே இல்லை, அவளோடு கூட துணைக்கு 1-2 பேராவது, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆளாவது போயிருக்கலாம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும்னாக்கா, ஜஸ்ட் யோசித்து பாருங்க, இவருடைய பெயர் என்ன? மகதலேனை சொல்லி அறிந்திருக்கிறோம், ஆனால் 7 பிசாசுகள் வைத்திருந்தவள் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஒரு பிசாசு இருந்தாலே அந்த பிசாசு பிடித்த மகளோடு கூட, அதுவும் அதிகாலையில் போய் வெளியே போறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அவ போறா, அவ வாஞ்சியோடு போறா. இப்ப நம்மளும் கூட சேர்ந்துட்டு போவோம். அவன் மேல பிசாசுகள் இருந்தாலும் கூட இப்போ அவன் முழுமையாக விடுதலை பெற்று விட்டாள் சொல்லி நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தை கூட, எப்படியாவது போய் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு போனதாக பார்க்கிறோம். இந்த மக்கள் எல்லோருமே இயேசுவை காணும் வாஞ்சியாக இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. சீஷர்கள் வந்தாங்க, நம்ம ஏற்கனவே படிச்சு பார்த்திருக்கோம், திருப்பி படிக்க வேண்டியது இல்லை. பேதுருவும் அருமையான மகன் யோவானுமாக ஓடி சென்றிருக்கார்கள், ஓடி போய் பார்க்க போயிருக்காங்க. நீவான் என்று சொல்லி முந்திக் கொண்டு போயிருந்தாங்க. பேதுரு முதல் மதனாக உள்ளே சென்றான், போய் பார்த்தான். அங்க பார்த்தா இயேசு வைத்த இடத்துல இயேசுவை காணோம். அவர் போட்டிருந்த உடைகள் எல்லாம் நன்றாக மடித்து ஒரு மூலையாக கிடத்தப்பட்டிருந்தது சொல்லி பார்க்கிறோம். இந்த நிலையை பார்த்த பிறகு அவனும் சரி யோவானும் சரி ஃபர்தரா ஒன்றும் செய்யாம வசனம் போட்டிருக்கு, பின்பு இந்த சீஷர்கள் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியாது, ஆளை காணோம், என்ன பண்றது, உடலை காணோம், என்ன பண்றது, போயிட்டாங்க. ஆனா மகதலேனை மரியாள் என்று பெயர் பெற்ற இந்த மகள் அப்படி போக ஆயத்தமாக இருக்கவில்லை. மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இதான் நம்ம பார்க்கிற ஒரு காரியம். தருமை மகளுக்கு வந்து அந்த கல்லறை பக்கத்தில் நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். இன்னும் என்ன வழி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த வசனம் போட்டிருக்கு, அவ உள்ள போய் எட்டி பார்த்துருக்க. அப்படி பார்க்கிற வேளையில அங்க இடத்துல வந்து 2 ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஏஞ்சல்ஸ்னாக்கா அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம எம்பாஜின் பண்ற மாதிரி ரெக்கைகள் எல்லாம் போட்டுட்டு வித்தியாசமான இருக்கல, 2 ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஆட்கள் தான் நினைச்சிட்டாங்க. ஏன் ஆட்கள்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்றாங்க. இப்போ ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க காவலுக்கு இருக்கீங்களே,
ஒருவேளை காவலாளி நினைச்சிட்டு கேட்டிருக்கலாம். நான் நீங்க ஒருவேளை பார்த்துக்கலாம் சொல்லி அவளோட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா. அவங்க அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இன்னொருத்தர் நிற்கிறாருன்னு பார்த்தேன். இது யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது யாருன்னு தெரியல. அப்போ அவர் வேளை இவரு இந்த தோட்ட வேலை செய்யறாருக்கலாம், அவர் வந்து நிற்கிறார் போல் இருக்கு. இவங்க 2 பேரும் காவலாளிகள் போல் இருக்கு. சரி, நம்ம அவங்களை ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அந்த நின்ற இந்த உருவத்தை பார்த்த உடனே அவர் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் வந்து மகளை கேட்கிறார், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இப்போ இது ஒரு அற்புதமான காரியத்தை தான் கவனிக்க வேண்டியது. உடனே இவன் என்ன சொல்றா, தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லிக் கொடும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மரித்த சரீரம் அநேக நேரங்களில் அடக்கங்களுக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். மரித்த மக்களுடைய சரீரம் வந்து பயங்கர கனமாயிருக்கும். சாதாரணமாக யாருமே போய் அதை தூக்குறது ரொம்ப கஷ்டம். 4-5 பேர் சேர்ந்து தான் அதை கொண்டு போய் அதை ஐஸ் பாக்ஸில் வைப்பாங்க, குளிக்க கொண்டு போவாங்க, கழுவ கொண்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஒருத்தர் தனி மன்னால செய்ய முடியாத காரியம். ஆகையால் இந்த இயேசுவின் சரீரத்தை ஒருவேளை இந்த தோட்டக்காரர் கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருந்தாருனாக்கா, இந்த மகளுக்கு ஐயோ கொண்டு போயிட்டாரு, அதை எடுத்து ட்ரீட் வாங்கன்னு சொல்லி கேட்கலாமா, இல்லை ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமான்னு யோசிக்கல. சொன்ன வார்த்தை ஒண்ணுதான், நான் போய் அவரை எடுத்துக்கொண்டு கொள்ளுவேன். அவளை முடியுமா முடியாதா யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவாக அவரை நேசித்தார். நேசத்தின் மிகுதியால் முடியுமோ முடியாதா என்று யோசிக்க கூட இல்லாம, நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்றாரு சொல்றாங்க. ஸோ இப்போ இவளை தேடுதலுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவர் மேல் வைத்த நேசம். 7 பிசாசுகளை விரட்டிட்டாரு, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக மாத்திரம் இல்லை, மற்றபடியுமே அவளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிகமான நேசம் இருந்தபடியார், அன்பு இருந்தபடியார். ஒருவேளை அவனுடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறிய அந்த சீஷனாகிய யோவானுக்கு அவர் மேல் அதிகமான அன்பு இருந்தது என்று வேதத்தில் போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய அன்பை விட இந்த மகளுடைய அன்பு விசேஷமா இருக்கிறது. என்ன சொன்னா, அவருடைய கிரியை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது. ஆக நம்ம அதிகமாக அங்கே சிந்திக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் வந்து அன்பின் நிமித்தமாக செய்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பின் நிமித்தமாக சகலத்தையும் தாங்க முடியுது. குளிரையும் தாங்க முடியுது, அதிகாலை வேளையும் தாங்க முடிகிறது. அன்பு நிமித்தமாக அவர் மேல் வைத்த விசுவாசத்து நிமித்தமாக அந்த நம்பிக்கையோடு கூட அவள் ஆண்டவரை தேடி போகிறாள். எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் நேசித்திருக்கிறாள். சகலத்தையும் சகிக்கும். கஷ்டமான காரியம். அந்த சரீரத்தை ஒருவேளை களவாண்டி போயிருந்தாங்கனாக்கா, அந்த இடத்துக்கு போய் அந்த சரீரத்தை திரும்ப கூட்டி கொண்டு வந்து அதே கல்லறைக்குள் வைப்பது என்பது கடினமான காரியம். ஆனாலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை அந்த மகளுக்கு காரணம் இயேசுவின் மேல் வைத்த அதிகமான அன்பு என்று பார்க்கலாம். நம்ம நாட்டு நிலைமையை யோசித்து பாருங்க. அநேக மக்கள் தேடுறாங்க. யாரை தேடுறாங்க? அந்த தேடுறதுக்காக, விடுதலைக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, கால்நடையாக போறாங்க.
கால்நடையா போற அநேக நம்பிக்கையுள்ள அந்த பாத யாத்திரைகளை பார்க்கிறோம். ஒரு காலத்துல நான் வந்து வாலிபா இருக்கும் பொழுது இந்த மாதிரி கால்நடையா போவது எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம். மலைகள் ஏறுவேன். அப்படி மலை ஏறும்படியாக அந்த ஊர் பேர் மறந்துட்டானா, எங்க சேலம் பக்கத்துல ஒரு இடம், அது ஒரு மலை. அது அந்த மலையில வந்து இதே மாதிரி நம்ம எப்படி திருச்செந்தூருக்கு போய் கால்நடை போகக்கூட அது மாதிரி மலை ஏறுறதுக்காக ஒரு குரூப் போவாங்க. காலேஜில் போன பசங்கள்லாம் நாங்களாம் போகிறோம்னு சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன். நம்பிக்கை, விசுவாசத்தோட நம்பிக்கையோட இல்லை, ஒரு ஆர்வத்தோட இல்லை, நடக்கணுன்ற ஆர்வத்தோட போனேன். உங்களை சேர்ந்து இந்த மலையில ஏறினேன், பாறையில ஏறினேன், கல்லை தாண்டி போனேன், கம்புகளை வச்சுக்கிட்டு அந்த கம்புடைய ஹெல்ப்போட கூட தாண்டி சென்று கொடுத்தேன். அது வந்து ஒரு எக்ஸசைஸாக ஒரு விளையாட்டாக அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு நான் போய் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தேன். எல்லாரும் வந்து கால்நடையாக போனாங்க. எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா யோசித்து பார்த்தாக்கா வித்தியாசம் தெரிஞ்சது. அங்க போய் ஒரு கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று அவர்கள் போகவில்லை, தேவனை தரிசிக்க வேண்டும் சொல்லி அவர்கள் போகவில்லை, அன்பின் அடிப்படையால் அவர்கள் போய் தேடவில்லை. அப்படி வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும். குடும்பத்திற்காக வேண்டுதல் இருக்கிறது, பிள்ளைகளுக்காக வேண்டுதல் இருக்கிறது, நோய்க்காக வேண்டுதல் இருக்கிறது, நன்மைக்காக வேண்டுதல் இருக்கிறது, வாழ்க்கையில் முன்னேறி சில தடைகள் நீக்கும்படியாக வேண்டுதல் தேவைப்படுகிறது. இந்த வேண்டுதலுக்காக என்று சொல்லி அவர்கள் அப்படி போனதை பார்ப்போம். அருமையான சகோதரி சகோதரியே, பல வேளை நம்ம தேவனை தேடுகிறோம், வேதத்தை தேடுகிறோம். எதற்காக தேடுகிறோம்? அதுதான் முக்கியமான காரியம். நம்ம வந்து தேவனை ரசிக்கும்படியாக தேடுறோமா, இல்லை விடுதலை கிடைக்கும்படியாக தேடுறோமா? பல வேளைகளில் நம்ம வந்து விடுதலைக்காகவே தேடுவோம். நமக்கும் விடுதலைக்காக தேடி அலைகிற இந்த மக்களுக்கும் வித்தியாசமே இல்லை. பல வேளை என் நோய் தீர வேண்டும், பல வேளை என் கடன் பாரம் தீர வேண்டும், பல வேளை என்னுடைய படிப்பு நன்றாக படித்து முன்னேற வேண்டும், பல வேளை என்னுடைய வாழ்க்கையை பிரயாணத்திலே முன்னேற்றம் வேண்டும், தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு கூட நாங்கள் தேவனை தேடுகிறோம், வேதத்தை தேடுகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், அநேக தீர்க்கதரிசிகளை நாடி செல்லுகிறோம். நல்லதுதான். ஆனால் இவையெல்லாம் எதற்காக போகிறீர்கள்? விடுதலைக்காகவா? விடுதலை தரக்கூடிய ஆண்டவரை தேடும்படியாக, அன்பின் நிமித்தமாக போகிறீர்கள் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை தேடும்படியாக போகும் பொழுது விடை கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, தரிசனம் கிடைத்தது. ஹல்லேலூயா. நமக்கு தரிசனம் கிடைக்கும், அதுதான் முக்கியம். இயேசு கொடுக்கும் வழி அல்ல, இயேசுவையே நாம் தரிசிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி, அந்த மரியாளை நோக்கி மரியாளே என்று சொன்னார். உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தம். ரிலேஷி பாருங்க, மரியாளி என்று சொல்லி அன்போடு கூட அவளை அழைத்தாள். உடனே அவள் ரபூனி என்று சொல்லி மதுரத்தில் கொடுத்தாள். அப்போ அவளுக்குள்ள ரிலேஷிப் வந்து வித்தியாசமான ரிலேஷிப். அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தது, அன்பின் அடிப்படையில் இருந்தது. அந்த மகளை அன்போடு கூட கர்த்தர் மரியாளை என்று சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மரியாதைகள் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் என்ன படிச்சு பார்த்தோம்னாக்கா தெரியும். இதில் வந்து கூட வந்ததும் ஒரு மரியாதை தான். இது மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பேர் பார்த்தா எல்லாரும் மரியாதை தான். இயேசுவின் தாயாராக மரியாதையுடைய சகோதரியும் ஒரு மரியாதை தான். அவர்களும் இருந்தாங்க. இப்படி அநேக மரியாதை இருந்தாங்க. ஆனா இந்த அருமையான மகள் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டோட குரல் நன்றாக கேட்கும். மரியாளை என்று சொல்லும் பொழுது உடனே என்னைத்தான் கூப்பிடுகிறார், என் ஆண்டவர் தான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி அறிந்து ரபூனி என்று சொல்லி சொல்றார். அதுதான் நம்முடைய அன்பின் சிகரம் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், நம்ம நிறைய மகளிர் இருக்காங்க.
அதை நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா இதில் இன்றைக்கு தெரிந்துக்கூடிய அருமையான சகோதரி மேரி சாஸ் அவர்கள் தெரிந்துகிட்ட பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசரை நான் எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். காட்டு மரங்களுள் நேச கிச்சிலி மரம் போலாம், காட்டு மரங்களுள் நேச கிச்சிலி மரம் போலாம், கமழும் மலர்களுள் நேசர் இன்பலீலியா, எங்கே தேடுவே, நான் எங்கே தேடுவேன், என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன். கத்தற்குள் கொண்டு வந்த அருமையான சகோதரன் டிஜிஎஸ் இருக்கிற வகை அவர்கள் பாடிய அருமையான பாடல் இது. அதை ரொம்ப அதிகமாக ரசிப்பேன், விரும்புவேன் என்று அருமையான சகோதரி அந்த பாடலை மிகுந்த அருமையாக கருத்தோடு பாடினார்கள். அது ஸ்தோத்திரம். நான் கூட அதை ட்ரை பண்ணேன், அது நல்லா இருந்திருக்காது. ஆனால் கூட ஆண்டவரை மையப்படுத்த முடியாது, நான் தேடுகிற தேவனை மையப்படுத்த முடியாது இந்த வழி சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த ஒரு ஸ்டெப்பு சகோதரி ஜெமிமா அவர்கள் 16ஆம் வசனத்தை தான் நம்ம கொடுத்துருந்தேன், 17 சேர்ந்து படிச்சுட்டாங்க. ஆகையால் அதையும் கொஞ்சம் நம்ம லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். இதுல என்ன சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து உடனே அன்போடு மேலே போய் போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீங்க சகோதரத்தில் போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனத்திற்கும் உங்கள் தேவனத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லு என்றார். இப்ப தொடாதேன்னு சொன்னவர். அதுக்கு பிறகு 27ஆம் வசனம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா தோமா பாஸ் சொல்றாரு, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என்னை தொடு, என் விழாவில போடு, என்னை தொடு, அவசியம் இல்லாமல் சொல்லி இப்போ தொடுன்னு சொன்னார். ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சின்ன டிராவல் நடந்துக்குது, அதை நம்ம பார்க்கணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில மரித்ததை நாம் பார்த்திருக்கோம், உயிர்த்ததையும் நாம் பார்த்திருக்கோம். ரெண்டுக்கும் மத்திய ஒரு சனிக்கிழமை வருது, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கறது கிடையாது, அதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். ஐயா பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே முதலாவது பார்த்த அந்த வளப்புற கண்ணனை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய கூட பரிசு இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அப்போ உயிர்த்த நாளுக்கு சனிக்கிழமை நடந்த ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னது, நான் என்னோட கூட பரிசு இருப்பான்னு சொன்னாக்கா அவர் பரிசு போறாரு, நான் போற இடம் பிரதேசு, அங்க நீயும் கூட சேருவான்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காரு. ஆகையால் ரெண்டுக்கும் மத்தியில பிரதேச சனிக்கிழமை பிரதேசம் இருந்திருக்காரு. இந்த பிரதேசம் இருந்துட்டு அவர் ஒத்தரால் தான் பிரதேசத்திலிருந்து பிதாவினுக்கு போக முடியும்னு சொல்லி பார்த்திருக்காரு. அப்போ இந்த சனிக்கிழமை என்ன பண்ணாரு, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கணைக்குள்ளாகப்பட்டிருந்தும் கொல்லப்பட்டிருந்தும் மரித்திருந்தும் வியாதிகள் வந்திருந்தும் தேவன் முன்பாக ஆவிலை பிழைக்கும்படியாக அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மரித்தோருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? இதுதான் நடந்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை ஆண்டவர் இவ்விதமாக மரித்தோரிடம் சென்று சுவிசேஷத்தை சொல்லி அவளை ஆயத்தப்படுத்தினார், வறுமைக்காக ஆயத்தப்படுத்த பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் பிதாவிடம் சென்றார், அங்க போய் அவரை தரிசித்த பிறகு அவருடைய சரீரம் மர்வமாக்கப்பட்டது, கம்ப்ளீட்டா மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவருடைய ஆனா அந்த கைகள் அதே அந்த ஆணைகள் அப்படி காயம் அப்படி இருந்தது, அதெல்லாம் மாறல. நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு தேவதூரோடு சொன்ன உடனே தேவதூரம் அது மாதிரி இருப்பாங்க, அவங்க சரீரம் வித்தியாசமா இருக்கும், கிடைக்கிறது. அதே சரீரம் தான், அதே சரீரம், அதே கைகள், அதே ஆணைகள், அதே காயங்கள், அதை வைத்துக்கொண்டே அவர்கள் அங்கு சென்றார், இன்னுமாக சீர்களை பார்க்கும்படி வந்தார்கள்.
அப்போ மரித்தோரிலிருந்து உயிர்த்து விழுந்தவர்கள் சொன்னாக்கா இயேசுதான் முதலானவர். அதாவது 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை இழந்தவர்களில் முதற் பேரானவர், பலனானவர். ஆகையால் அவர்தான் நமக்கு மரித்தோரிலிருந்து முதல் எந்திரித்தவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் தரிசித்திருக்கிறோம். நாளை கூட அவரை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்து நாம் செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, ஆண்டவராகிய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் அருமையான மகளிர் மடியாள் தேடி சென்றாள். சிலுவை அருகே தேடி சென்றாள். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் உடனே போய்விடவில்லை, உட்கார்ந்து கொண்டே இருந்தாள் சொல்லி பார்க்கிறோம். அடக்கம் பண்ணி வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நிலை ஏற்பட்ட பிறகு போன பிறகும் கூட அடுத்த நாள் காலையிலேயே, சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எழுந்து காணும்படியாக போனாள். யார் கலரை குற்றவாளி சொல்லி யோசிக்கவே இல்லை. போனாள். போன இடத்திலே கர்த்தருடைய மகத்தான கிருபையால் இந்த கல்லறை திறக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். உள்ளே போய் இயேசுவை காணவில்லை. சும்மா விடல, மற்றவங்களாம் அந்த பார்த்தாங்க போனாங்க. ஆனா இயேசுவை எப்படியும் காணணும், சரீரத்தை கட்டாயம் காணுன்ற ஒரு ஆர்வத்தோட வாஞ்சோடு கூட ஒவ்வொருத்தியா போய் கேட்டா, இங்க இருக்க தூதர்களை போய் கேட்டா, இயேசுவை தோட்டக்காரன் நினைச்சிட்டு போய் கேட்டா, ஆண்டவரே நாங்களும் அவ்விதமாகவே என் தேவனை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தோம் சுவாமி. அவர் என்னுடைய தேவன், அவர் என்னை ரட்சிக்கிறவர், என் பாவங்களை மன்னித்தவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கிறார் சுவாமி. ஆகையால் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தவர். எத்தனையோ நேரங்களிலே நாதிகள் பழிக்கில் இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் சுகமாக்கிய தேவனவர், விடுதலை கொடுத்த தேவனவர். எங்கேயோ தூரத்தை சுற்றி திரிந்த பாவியாய் எங்களை தூக்கி எடுத்தவர் அவர். நிலையான வாழ்க்கை கொடுத்த தேவனவர், சுகத்தை கொடுத்த தேவனவர். இதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம், அவரை தேடுவோம். எங்கே தேடுவேன் என்று சொல்லி நம்ம பாடுறது போலவே நம்மளும் பாடுவோம். எல்லா இடத்துலையும் இயேசுவை தேடும்படியாக நாங்கள் முன்னேறுவோம். வேதத்திலே தேடுவோம், சபையிலே தேடுவோம், பிதாவுடைய வார்த்தைகளை தேடுவோம், செய்திகள் மூலமாக மற்றவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளை தேடுவோம், தேடி கண்டடைவோம். கண்டறிய கத்த கிருபை அளிப்பதாக. கத்த விதமாக எங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்தோத்திரம் சொல்ற கர்த்தாவே, நீ தொடர்ந்து ஆண்டவரை வாங்க. எங்களுக்கு அந்த ஆழத்தை கொடுத்துள்ளோம், இந்த வாஞ்சியை கொடுத்துள்ளோம், இந்த நம்பிக்கை கொடுத்துள்ளோம், அன்பு அதிகமாக கொடுத்துள்ளோம். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இயேசுவை தேட கிருபை தாரும், பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு நம்பியம் கிருபை தாரும். ஆமென். அருமையான செய்தியை தந்த அன்பின் சகோதரருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய தேடலுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து மிக ஆழமான ஒரு சத்தியத்தை நம்மத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். அவங்க இன்று நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணக்கூடிய தினம் இன்றைக்கு. ஓகே, இப்ப அவங்க 2 பேரும் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. முதல்ல ஜெரி சிஸ்டர் உஷா கிட்ட அவங்களுக்கு என்ன ஜெபத்துக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. உஷா ஜெரி சிஸ்டர் கிட்ட அவங்களுக்கு என்ன ஜெபத்துக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபத்துக்கு 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். அதுக்குள்ள மற்றவங்க லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ரைட், ஓகே. இப்பொழுது ஜெரி ஜோஸ்பின் சிஸ்டர், உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்க கூறும் பொழுது அதை ஞான உஷா சிஸ்டர் கேட்டு அதற்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு ஞான உஷா சிஸ்டருடைய ஜெப குறிப்புகளை அவர்கள் அறிவிப்பார்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஞான உஷா சிஸ்டர், நீங்க உங்க பிரேயர் பாயிண்ட் சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். என்னுடைய கணவருக்காக ஜெபிங்க. ஆமா, அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆமா, அப்போ அதுல நேர்மையா இருந்து ஆமா ஆண்டோருக்குள்ளாக இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நானும் அவங்களும் ஆண்டோருக்குள்ளாக இன்னும் நல்லா பரலோகத்துக்கு தகுதியா என் குடும்பமா நாங்க பரலோகத்துக்கு என் பிள்ளைங்க எல்லாரும் ஆயத்தப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, என் மூத்த மகா ஊழியம் செய்யறா, மருமகனும் ஊழியம் செய்யறாங்க. அவங்களும் உங்க ஊழியத்துல உண்மை உத்தமமா ஊழியம் செய்யணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. 2வது, என்னுடைய மகன் அண்ட் மருமகன்
அவங்க அவங்க பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். முக்கியமா அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக சீக்கிரத்துல குழந்தை பாக்கியத்தை தந்து அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஒரு பேத்தி இருக்கா, அவளுடைய படிப்புக்காக. அப்புறம் அப்பாவுக்காக முக்கியமா ஜெபம் பண்ணுங்க. அப்பா இந்த கடைசி நாட்கள்ல அவங்களும் ஆண்டவருக்குள்ளாக வருகைக்கு அவங்களுக்கு அழைத்தப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க மாமனாருக்காக, அவங்க எங்க மாமனாரும் ரட்சிப்புக்காக. 2 பேருமே வந்து சொல்ல போனா எங்க மாமனார் ஆண்டவர் வந்து நெருங்கி வந்துதான் அவங்கள எங்கிக்கு மேல ஆகிச்சு 2 பேருக்கும். 2 பேரும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திதான் அவங்கள எடுக்கணும். பரலோகத்துக்கு ஆயத்தப்படணும். அதுக்காக முக்கியமா சரியா? சிஸ்டர் மகனுடைய குழந்தைக்காக என்ன மகன் ஆமா குழந்தை ஆமா பாக்கியம் மகனுக்கு தானே குழந்தை பாக்கியம். ஓகே. குழந்தை பாக்கியத்துக்காக என்னுடைய மகனுக்கு. ஜெப குறிப்பை எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. என்னுடைய பேரன் லெமுவேல் ரோகனுக்காக. அவன் 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். அவன் பேர் வந்து ரோகன். லெமுவேல் ரோகன். அவன் 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். அவனுக்காக விசேஷமா ஜெபிக்கணும். அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லா காரியத்துக்காகவும் அவனுடைய பிள்ளையா வளர்றதுக்காக. அதே போல என் மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் இன்னும் ஆவிக்குரிய காரியத்துல அதிகமா வளர்ச்சி அடையணும்னு சொல்லி அவனுக்காக ஜெபிக்கணும். எனக்காகவும் என் ஹஸ்பண்டுக்காகவும் நான் நன்றி செலுத்தி கண் ஆபரேஷன் ஆகி நல்லா சுகமா நாங்க இருக்கிறோம். நன்றி செலுத்தி. ஓகேவா? யாருக்கு கண் ஆபரேஷன் சிஸ்டர்? எங்க 2 பேருக்குமே, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும். சரி சரி. நல்ல சுகமா இருக்கிறோம். அந்த நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்தி. உங்களுக்கு ஒரு பையன் தானா? ஒரே பையன் தான். அவனுக்கும் ஒரே பையன் தான். ஆமா. மகன் பேர் வந்து நவீன், பேரன் பேரு ரோகன். சரி சரி சிஸ்டர். நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்கு முதல்ல. சரி சிஸ்டர். என் பையன் பேரு ஓபேத், மருமக வந்து ஜெனிட்டா. ஓபேத் அண்ட் ஜெனிட்டா அவங்க நேமிங் சொல்லி உங்க ஓபேத் மகன், மருமக ஜெனிட்டா. ஓகே ஓகே. மகன் ஓபேத் பேரு ஓபேத் டேவிட். மகள் பேரு மருமகன் பேரு ஜெஃபர்சன். மருமகன் ஜெஃபர்சன். ஆமா. மகா பேரு ரீனு ஷில்பா. ஆமா. அன்புடைய சுவாமி, இந்த அருமையான ஜெப கூடுகைக்காக கோடா கூடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. கிருபையாக நீர் இந்த ஜெப கூடுகையில ஆண்டு தொடக்கத்துல இருந்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீங்க. உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறேன்னு விசுவாசத்து நன்றி செலுத்துறேன். இப்போதும் இந்த ஜெப குறிப்பை நம்முடைய பாத்திர விசேஷமாக ஆண்டவரை ஒருவருக்காக ஒருவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. நாங்க விசுவாசித்து விசேஷமா அருமையான சகோதரி ஞான உஷாக்காக நம்முடைய பாத்துல வருகிறேன். அவர்கள் குடும்பத்தையே நம்முடைய பாத்துல வைக்கிறேன். அருமையான கணவனுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் செய்யல பிசினஸ்க்காக நம்முடைய பாத்துல ஜெபிக்கிறேன். சுவாமி, சிறப்பாக இந்த பிசினஸ் நடக்க ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்து ஜெபித்து செய்யற காரியங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வித்து தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு. அப்படியாக ஆண்டவரே, அவர்கள் பிசினஸை பெருக்கிட்டாங்க. அதன் மூலமாக அநேக குடும்பங்கள் நன்மை பெறத்தக்கதாக கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க. அருமையான மகள் கூட ஆண்டவரே, கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மகள், அருமையான செய்திகளை எங்களுக்கு கொடுக்கிற மகள், சாட்சியாக அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மகளையும் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பமாக உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற காரியங்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த நாட்கள்ல ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்துங்க. நிறைய வழிகளை திறந்து தாங்க. 2 பேரும் சேர்ந்து உமக்காக உழைப்பை சிறப்பாக செய்ய அந்த குடும்பம் ஆண்டவரே ஒரு ஒளி விளக்காக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட குடும்பமாக அந்த விளக்காக அவர்கள் காணப்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்யணும்னு விசுவாசிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் உங்களுடைய கையில கொடுக்குறேன். மகன் ஓபேஸ், மருமகள் ஜெனிஃபருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு விசேஷமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஞான உஷா மகனுக்காக ஓபேஸ் ஆண்டவரே, அந்த அருமையான மகன், அன்பான ஒரு மகன் ஆண்டவரே, நல்ல ஒரு வேலை மனைவியை கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா 2 பேர் இருக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரம் அவங்களுக்கு வேணுமேப்பா, நீங்க கொடுங்கப்பா. இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க எந்த நாளில தருவீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா உமக்கு எல்லாம் ஆண்டவரே தெரியும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் சிறப்பாக நீங்க கொடுக்குற பதில் ஆண்டவரே ரொம்ப எங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கணும்.
ஓபேசும் ஜெனிப்பாவும் உம்மிடத்துல விசுவாசித்து ஏசப்பா எங்களுக்கு பெஸ்டா நீங்க தருவீங்க, அது விசேஷமானதுன்னு சொல்லி நன்றி செலுத்துற பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்க. அதே போல மகள் குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்துல கொடுக்குறேன். அது ஓபேஸ் மகள் ரீனுக்காக ஜெபிக்கிறேன். மகள் ரீனு குடும்பத்தையும் உடைய பாதத்துல வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்க குடும்பத்தை நீர் பெருக்கி இருக்கீங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க, பிள்ளைய வளர்க்க ஞானத்தை தாங்க, பயபக்தியோடு வளர்க்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அந்த குடும்பம் ஆண்டவரே உமக்கு ஒளி விளக்காக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எடுத்துக்காட்டான எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் வெளிச்சமான பிள்ளைகளாக அநேக பேர் அந்த குடும்பத்தினால் நன்மை பெறத்தக்கதாக நீங்க வைத்திருக்கிறீங்க விசுவாசிக்கிற சுவாமி. நீங்க பலப்படுத்துங்க. அருமையான அப்பாக்காக ஜெபிக்கிறேன். அப்பா வயதான காலத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அருமையான மகள் எவ்வளவு பார்த்தோடு அன்போடு கேட்டிருக்காங்க. இந்த அப்பாவை இந்த நேரத்துல நினைக்கிறோம். அருமையான சகோதரனை பலப்படுத்தும். வயதான ஆண்டவரே வயதான காலத்துல உம்மிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளையாக ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல இந்த நிமிடம் வரை அவர் செய்த எல்லா காரியத்தையும் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய வருகையை எதிர்பார்த்து அதே நேரத்துல பரிசுத்தமாக்கப்பட பரிசுத்தமா இருக்கும், இன்னும் பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்களப்பா. அப்படியாக தன்னைத்தானே ஆண்டவரை பரிசுத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கு. அதே நேரத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் தொடுகிற பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கணும், அவங்க இடத்துல அன்பு பெருகணும் ஆண்டவரே. இப்படியாக தகப்பனை உடைய பாதத்துல வைக்கிறேன். அருமையான மாமனாருக்காக கூட அருமையான மருமகள் கேட்கிறாங்களே ஆண்டவர் எவ்வளவு அன்பு தகப்பனை போல அவர்களும் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவரே உடைய பாதத்துல துதிக்கிறேன். இந்த குடும்பத்தை நினைத்து துதிக்கிறேன். அந்த மாமனாரை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அவங்களும் ஆண்டவரே பரிசுத்தாவி வரத்தை பெற்றவர்களாக ஆண்டவரை முழு நிறைவோடு ஆண்டவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மகனாக ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற மகனாக ஆண்டவரே அவர்களை ஆற்றியும் சோகமாவோ கஷ்டத்தையும் பலவீனத்தையும் கொடுக்காம ஆண்டவரை சொல்லாம ஆண்டவரை உற்சாகமான ஒரு சகோதரனாக காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களும் நல்ல ஆயத்தத்தோடு இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அனைத்து குடும்பத்தையும் ஞான உஷா குடும்பத்தை உடைய பாத்துல வைக்கிற அருமையான மகள் உற்சாகத்தின் ஆவினால எங்களை எல்லாம் நிறைத்து கொண்டிருக்கிற ஒரு மகள். இந்த குடும்பத்தை நீ நிறைவாக ஆசீர்வதித்து தாங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ரட்சா. ஹல்லேலூயா அப்பா. எங்க குடும்பத்துக்காக பாரத்தோடு அப்பா ஜெபிக்க அப்பா கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் அப்பா ஜெகிரோஸ்வின் சகோதரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீரே இருங்குங்கப்பா. அப்பா அவங்க 2 பேருமாக கூட கத்தாவே கண் ஆபரேஷன் செய்து ரஜா அப்பா சுகமாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தீங்களே அந்த அன்புக்காக முக்கோடான கொடி ஸ்தோதிரம் அப்பா. இம்மட்டமாக கூட கர்த்தாவே அப்பா அவங்க பணிகள் எல்லாம் அவங்களை ஆசீர்வதித்து ரஜா அப்பா ஓய்வு எடுத்து உங்களோட நாமத்தை பிரஸ்தாபிக்கும் அப்பா மகளாக ரஜா மாற்றி கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ரஜா. அவங்க வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களுக்காக முக்கோடான கொடி ஸ்தோதிரம் அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக சொல்லப்பட்ட அப்பா அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க ரஜா அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரத்தினால் எரிகோ கோட்டையை தகர்த்த தகப்பனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீங்களே ராஜா அப்பா. அவங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக அவங்க கூட கொடி ஸ்தோதிரம் அப்பா. அப்பா அவங்களுக்காக அவங்க கணவருக்காக அப்பா அவங்க கூட கொடி ஸ்தோதிரம் அப்பா. அப்பா நன்றி ராஜா. அது போல கூட கர்த்தாவே கொடுத்திருக்கிற மகனுக்காக நவீன் குடும்பத்துக்காக அங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா மகனையும் மருமகளையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவங்க பணிகளில் உயர்வை கட்டிடுங்க ராஜா அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனே அப்பா. உமக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா அப்பா. அவங்க பேரன் ரோகன் கூட 8th ஸ்டாண்டர்ட் அப்பா. ஹல்லேலூயா அப்பா படிக்க போகிறான் ராஜா. தேவ பிரசனம் அந்த மகன் மீது இறங்கட்டும் அப்பா. தேவ ஆசீர்வாதம் அந்த மகன் மீது தாங்கி இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. அந்த ஞானத்தை நாவினால் நிறைத்திரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோமே அப்பா. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை ராஜா அப்பா அவன் பேரனுக்கு
கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்பா. அல்லேலூயா. உடைய விசுவாசிக்கிற அந்த மகள் கூட கர்த்தாவே அப்பா, எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா உங்களுடைய கரத்திலிருந்து பெற கிருபை செய்கிறபடினால் இயேசுவே கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. இன்னும் ஒரு விசை கூட கர்த்தாவே அவங்களுக்காக, அவங்க மகன் குடும்பத்துக்காக, மகன் மருமகள் பேரனுக்காக என்னெல்லாம் கேட்கிறாங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் அப்பா இவ்வேளையில் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், தேங்க்யூ ஆமென். சிஸ்டர், தேங்க்யூ. இப்பொழுது டாக்டர் சகாய் மேரி சிஸ்டர் அவர்களும் சிஸ்டர் ஹேமா ராஜ் அவர்களும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இப்பொழுது நீங்க 2 பேருமே அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க உங்க பாயிண்ட். சிஸ்டர், நம்மளோட ஆவிக்குரிய ஜீவிதம் குடும்பமா நல்ல சிறப்பா ஆண்டவர் இன்னும் அதிகமா பற்றி சேரணுங்கிறதுக்காக மூத்த மகனும் மருமகளும் ஸ்காட்லாண்ட்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. மருமக ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறாங்க. மகனுக்கு காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கான பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கான கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும் சீக்கிரம். அதுக்கப்புறம் 2வது பையன் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. So that permanent நம்பர் கிடைச்ச உடனே he can start his medical practice. மத்ததெல்லாம் ஆண்டவர் நடத்துற விதமா போகணும். அவ்வளவுதான் சிஸ்டர். நாங்க குடும்பமா ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். அந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணா போதும். சரி சிஸ்டர், ஓகே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும்படியாக இவர்கள் குடும்பமாய் உமக்கு சாட்சியாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரம் இந்த குடும்பத்தின் மீது எப்பொழுதும் நீட்டப்பட்டு கொண்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக சிஸ்டர் சொன்னது போல அவர்கள் ஆண்டவரே ஐயா எல்லா விதத்திலும் தகப்பனே இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆண்டவரை தேறினவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்குள் முடிவு பரியந்தம் நிலை நின்று தகப்பனே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய மூத்த மகனும் மருமகளும் ஸ்காட்லாந்து தகப்பனே அப்பா மருத்துவ படிப்பை தொடர்ந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. மருமக ஏற்கனவே காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னும் மகன் ஜாயின் பண்ணணும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தகப்பனே ஆண்டவரை நீங்க எல்லா இடங்களிலும் இருந்து தகப்பனே ஆண்டவரை வழி வாசல்களை திறந்து கொடுத்து தகப்பனே ஆண்டவரை காரியம் வெற்றியாய் அந்த கோர்ஸை முடிக்க நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற வேளையில தகப்பனே அவர்கள் ஆண்டவரே நீங்க கொடுக்கிற சுதந்திரத்தை ஆண்டவரே அணைத்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை நீங்க கட்டளையிடுவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு சின்ன மகனுக்கு ஆண்டவரே அந்த நம்பர் வரவும் அந்த இன்டர்ன்ஷிப் தமிழ்நாடுல ஆண்டவரே அவங்க பண்ணவும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற 2 டாக்டர்ஸை உருவாக்குற அந்த பிள்ளைங்க தகப்பனே ஆண்டவர் உமக்குள்ளாக தகப்பனே இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெறுக என் தெய்வ ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துல இவர்களை ஒவ்வொரு நிமிஷமும் வைத்து வழிநடத்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாய் ஆண்டவர் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படவும், குடும்பமாய் தகப்பனே உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கும், குடும்பமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் காணப்படும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்துல தகப்பனே ஆண்டவரை வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க இயேசுவின் நாமத்துல நிறைவேற்றி கொடுத்து அவரை களிக்கூற பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென் சிஸ்டர்.
அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, நன்றி இயேசு சுவாமி. இந்த அருமையான ஜெப கூடுகைக்கா உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒருவருக்காக ஜெபிக்கும்படியான நேரத்தை கொடுத்தீர், தருணத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஏவுதலை கொடுத்தீர். அருமையான இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும்படியாக சாருடைய இருதயத்துல அவருடைய உடல் உழைப்பினாலும் ஆண்டவரே ஒரு பெரிய பலன் வருகிற சந்ததி கொடுக்கும்படியாக இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் இயேசு சுவாமி ஆண்டவரே, அன்பு சகோதரி ஹேமா ருல்ராஜ் அவருடைய குடும்பத்திற்காக உமது சமூகத்திலே வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உம்முடைய கிருபையிலும் அன்பிலும் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்களின் வாழ்க்கையை நீர் வழி நடத்தி அவர்களுடைய விசுவாசத்தை வலிமைப்படுத்தும் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தாவே இந்த வேளையில நீர் கொடுப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யோசுவா 24:15 சொல்லப்பட்டது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தாவே இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நிற்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. சகோதரனும் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருப்பதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே எதிர்பாராத ஒரு பெரிய மேன்மையை ஊழியத்திலே அவர்களுடைய வேலையிலே கொடுக்க போவதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 இயேசு சுவாமி. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி இந்த குடும்பத்திற்கு நீர் ஆசீர்வாதமாக வார்த்தைகளை கொடுப்பதற்காக உமக்கு கோடா கொடி நன்றி இயேசு சுவாமி. நன்றியப்பா. கர்த்தாவே, இந்த குடும்பத்தில் உள்ள மகனையும் மருமகளையும் முத ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தில் நடந்து குடும்பத்தை உம்முடைய வழியில நடத்திக்கிற ஆவிக்குரிய தலைவர்களாக அவர்களை எழுப்புவதற்காக நன்றி இயேசு சுவாமி. அதே போல மகளையும் மருமகனையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வீட்டிலே சமாதானத்தின் அன்பும் என்றும் நிறைத்திருப்போம். அவர்கள் உமக்கு பயந்து வாழும் விசுவாச குடும்பமாக வளரும்படியாக அவர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தின் சந்ததி எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்னெல்லாம் அவர்கள் குடும்ப சந்ததிக்காக வேண்டி நிற்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரலோகத்திலிருந்து நீர் வருஷித்து அந்த குடும்பத்தை பலப்படுத்த போவதற்காக பெருக பண்ண போவதற்காக உங்களுக்கு கொடா கொடி நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. அவர்கள் சிறு வயதிலிருந்தே உம்மை அறிந்து உடைய வார்த்தையில் வளர்ந்து உலகத்தின் ஒளியாக இந்த சந்ததி பிரகாசிக்க போவதற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற உன் பாக்கியவான் என்று நீர் சொன்னீரப்பா. இந்த குடும்பத்திலே உம்முடைய விசுவாசத்தின் தீ பிரகாசமாக எரியட்டும் அப்பா. உம்மை நேசித்து உம்மை சேவிக்க ஆவலான இருதயத்தை இன்னும் அவர்களுக்கு கொடுங்கப்பா. அவள் வீட்டிலே ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தருடைய பிரசன்னமும் எந்நாளும் நிறைந்திருக்கட்டும். ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். Thank you sister. ஆமென். Thank you sister. அடுத்ததாக சகோதரி மேரி சாம்சன் அவர்களும் சகோதரி எலில் ஸ்டான்லி அவர்களும் ஒருவருக்கு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பிரேயர் பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். சிஸ்டர், எங்க குடும்பத்துல எல்லாருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, அப்புறம் ரோஷனுக்காகவும் நோவாவுக்காகவும் என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணி. எனக்கு பென்ஷன்ல இன்னும் வரல பார்த்துடுங்க. எனக்கு அது பிரச்சனையா இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது என்னுடைய சின்னவனுடைய மேரேஜுக்காக, பெரியவா ஃபேமிலி பாதுகாப்பா துபாயில இருக்கிறதுக்காக ஜெபம் காக்கா. சரி. மூத்த பையன் என்ன கேட்டீங்க? என்ன சிஸ்டர்? மூத்த மகன் பேர் ரோஷன். அவன் பேரு. என் பேரு நோவா. இளைய பையன் ஜெசுரன் மில்ரெட். அவங்க 2 பேரும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன் சப்பா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த ஜெப கொடுகையில ஆண்டவரே பங்கு பெற கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த
கத்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள்ங்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே அன்பு சகோதரி எழில் ஸ்டாண்டி அக்கா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அக்காவை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை தாங்கி சுமந்து ஏந்தி வந்தீங்களப்பா. உடைய கிருபை பெரியது, இந்த இரக்கம் பெரியதப்பா. ஆண்டவரையுடைய ஆறுதல்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நல்ல சுகபலன் ஜீவனை தாங்க அக்காக்கு. சகோதரன் செய்கிற ஊழியங்கள் பிசினஸை ஆசீர்வதிங்க. கத்தோட நாமம் ஆண்டவரே அவர்கள் மூலமாக மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஓகே வரைக்கும் ஆசீர்வதிங்க. தேவ நாமம் மகிமைப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கத்த பெரிய காரியங்களை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தகப்பனே வல்லமுள்ள தேவனே இந்த நாமம் மகிமைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துல கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் அவங்க குடும்பத்துல நிறைவேறணும் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே மூத்த மகனை ஆசீர்வதிங்கப்பா. கத்தாவே உடைய பிள்ளைய உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்த பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அவங்க வேலை செய்யற வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது வரும்பொழுதும் தேவக்காரம் அவங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும்ப்பா. நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை தாங்க. ஆண்டவருடைய சமாதானத்தினால நிரப்புங்க. கத்துடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பாதுகாப்பு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு தம்பி நோவை அப்படியே கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைய உமக்கு வளர்த்து கிருபை செய்யுங்க. ஆண்டவரே பிள்ளைய பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாங்க, ஜீவனை சுகத்தை பலத்தை தாங்கப்பா. அப்படியே வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வசனங்களை நல்லா படிக்க மனப்பாடம் செய்ய கத்தாவே அப்படியே பிள்ளைக்கு நீங்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள அப்படியே பிள்ளைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் ஆளுகை செய்யுங்க. நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்கப்பா. மிக வயிறாக இருந்து கத்தர் அந்த குடும்பத்திற்கு நீங்க சகலத்திலையும் சகலமாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை அந்த குடும்பத்துல உடைய பிள்ளை மூலமாக நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இளைய மகனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க தூர பகுதியில இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க கைட்டு செய்யற வேலையில கத்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை பாதுகாத்துக்கிடுங்கப்பா. மருமகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்யற வேலையில உடைய கரம் கூட இருக்கணும். ஆண்டவரே நான் சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல தூரத்துக்கும் தேவன் சொன்ன தேவன் தூரத்துல இருக்கிற இந்த 2 குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கிடுங்கப்பா. தேவ கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எல்லா தீமைக்கு தீங்குக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு காத்து ரட்சித்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே இளைய மகன் செய்யற வேலையில தேவ ஆசீர்வாதம் ஆண்டவர் இருக்கணும் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும்னு செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் விரும்புறது வேண்டுகிற எல்லா நன்மைகளையும் பரத்துல இருந்து அருளி செய்யுங்கப்பா. குடும்பத்திற்கு தேவையான குடும்ப ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. குடும்பத்துக்கு பெருக்கமான நன்மைகளை தாங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய ஈவுகளை கொடுத்து மகிழ பண்ணுங்கப்பா. கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை கொடுத்து உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறப்பா. உடைய பிள்ளைகளை நினைத்தருளுங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவரை செழித்திருக்க சுபிட்சமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வதா நாங்கள் செபிக்க முடியும். நாம மையப்படணும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிடுங்க. விரும்புகிறதுக்கு வேண்டிக் கொண்டிருக்க அதிகமாக எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமில்ல நம்முடைய வல்லமில்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கிட்டு நம்முடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமில்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ சிஸ்டர். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட சிஸ்டர் மேரி சாம்சன் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்துல கூடியிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபங்கள் ஒருமனப்பட்ட இந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மகள் செய்கிற ஊழியங்களையும் மகள் உமக்காக ஓடுகிறதே நீர் அறிவீர் சுவாமி. அவங்களுடைய காரியங்களை இப்படி பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு வேண்டிய எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. மகளுடைய தேவையை நீர் அறிவீர் சுவாமி. அவங்களுடைய பென்ஷன் தடைப்பட்டு இருப்பதை நீர் அறிவீர். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு விரைவில் அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல அந்த பென்ஷன் பணம் வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல சுவாமி அவங்க அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிற காரியம் பிலிசியாவோட திருமணம் சுவாமி. பிலிசியாவை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம். மகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கட்டளையிடுங்க. உமக்கு தெரியாத காரியம் இல்லை சுவாமி. நீங்க அந்த மகளை ஆசீர்வதித்து விரைவில் ஒரு ஏற்ற மகனை கொண்டு வந்து அவளுடைய யாருடைய பிலாயிலும்ல இருந்து அவ எடுக்கப்பட்டாலும் சுவாமி அந்த மகனை நீங்க விரைவில் கொண்டு வந்து சேருங்கப்பா. அவங்களுடைய காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு நீங்க தகப்பனாக இருந்து இந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்க. அப்படி செய்வதற்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்க பெட்சியோட குடும்பத்தையும் கூட நினைக்கிறோம். சமீபத்துல பேரனுடைய பிறந்த நாள் வந்தது சுவாமி. நிக் பீட்டர்சனை உங்களுடைய பாட்டுல வைக்கிறோம். நீங்க அந்த மகனை கூட அவனுடைய எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெட்சியும் அவனுடைய கணவனும் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும்.
உன் கையினுடைய பலனை ஆசீர்வதிக்க உனக்கு பாக்கியம் நன்மையும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. மகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. முழு குடும்பத்தை உங்களுடைய பாட்டில் வைக்கிறோம் சுவாமி. உமக்கு உகந்த குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளாக வளர நீங்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் பெலிசியாவை உங்களுடைய கருத்துல கொடுத்து விரைவில் நாங்க நல்ல செய்தி கேட்டு நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். இப்பொழுது இன்றைய தினத்திற்கான அந்த கடைசி ஜெப குறிப்புக்காக சிஸ்டர் ஜாக்குலின் அவர்களும் சிஸ்டர் மாலதி முத்துராஜ் அவர்களும் ஒருவருக்கொருவர் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நீங்கள் இருவரும் இப்பொழுது உங்களுடைய ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிஸ்டர், நான் ஜாக்லின். உங்க பிரேயர் பாயிண்ட் என்னோட குடும்பம் இந்திய பரியந்த ஆண்டுடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். என் மகன் மருமக நான் 3 பேரும் ஆண்டுடைய ஆளுகை ஆண்டுடைய நடத்துல எங்க குடும்பத்துல எப்பவும் இருக்கணும். முடிவு பரியந்தும் நாங்க ஆண்டுக்குள்ள மகிழ்ந்து சுழிச்சு இருக்கணும். அடுத்தால என் வளர்ப்பு பிள்ளைங்க என் தம்பி பசங்க 2 பேரும் சிவா சாம், என் மகன் பேரு சைமன், மருமக பேரு மோனி. என்ன அப்புறம் அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிரப்ப பண்ணணும் குழந்தை இல்ல. அப்புறம் என் மருமக்கள் 2 பேரும் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருக்குள்ள இன்னும் வளர்ந்து பெருகணும் அவங்களுடைய காரியம். அடுத்தால சிவா கொடுப்பா தம்பி பையன் சிவா, இன்னொன்னு சாம் சாம் இன்னொரு பேரு சாம். அப்புறம் எங்க அம்மா கடைசி நாட்கள்ல இருக்காங்க. நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுதாங்க. பெட்ஸோர் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. ரொம்ப எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க அம்மா ஆந்திர ராஜ்யத்துக்குள்ள போகணும். அவங்க ஹிந்துவா இருந்ததுனால ஞாபகம் கொடுக்க பயந்துட்டு கொடுக்காமலே இருந்தாங்க. இப்ப குடுத்து அவங்க எப்படியும் எங்க தம்பிட்ட சொல்லிப்பாங்க போல என்னை சேர்த்து முறையில அடக்கம் பண்ணணும்னு. அதுக்குரிய காரியங்கள்லாம் நடக்கணும். எங்க அம்மா கஷ்டப்படாம ஆண்டரால் ஏற்றுக்கொள்ள பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னமா பேப்டிசம் குடுத்துட்டீங்களா? குடுக்கல. அதனால அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன். அது கர்த்தர் அது பெரிய காரியங்கள் அதுல செய்யணும். ஏன்னா எங்க அம்மா சொல்லிட்டேன், எங்க அம்மா போகணுங்கிறத தலையை ஆட்டுதாங்க. நான் சொல்றதெல்லாம் எங்க அம்மாவுக்கு புரியுது. ஆனா பேச முடியல. ரொம்ப எனக்கு சொல்ல முடியல. ரொம்ப வேதனையா இருக்குது. எல்லாத்துக்கும் அடக்கம் பண்ணணும். எங்க அம்மா இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மாக்காக எங்க அம்மா அவங்களால எடுத்துக்கொள்ள பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரி சிஸ்டர், எனக்கு எங்க வீட்டுல எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும், என்னுடைய கணவர், என்னுடைய பையன் 2 பேருடைய ரட்சிப்புக்காக, விசேஷமா பையன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஜோஷன் அவன் BE ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஒரே பையன்தான். ஒரே பையன்தான் சிஸ்டர். நீங்க சொல்றது எனக்கு கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் பையன் ஜோஷன் ஒரே பையன்தான். BE படிக்கிறாரா? ஆமா, BE ஃபர்ஸ்ட் இயர் பண்றான். சரி சிஸ்டர், நான் அருமையான மாலை சொல்ல எனக்கு புரியல. ஒரு ரட்சிப்பு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கல. அவன் நல்லா படிக்கணும். அவன் பரிசுத்தாவின் முழு குடும்பத்துக்கு வேற. அவன் BE ஒரு ஜெபம் பாயிண்ட் தானா? அந்த ஒரு பாயிண்ட் தானா? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, நீங்க பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்களா? சுவாமி, அருமையான மாலை நேரத்திற்காக மீண்டுமாய் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அருமை மாலதி சிஸ்டர் குடும்பத்திற்காக அப்பா ஒரு மனதோடு எல்லாரும் பாரத்தோடு வருகிறோம் அப்பா. அப்பா, மகளுடைய கண்ணீரை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, அப்பா மகளை, அப்பா உங்க மகள் குடும்பத்தை உங்க ஆளுகை கர்த்தாவே அப்பா முழுவதுமாய் கர்த்தாவே மூடிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய மகனுக்காக, மருமகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகன் சைமன், மருமகள் மோனிகாவை நினைத்தருளுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கர்த்தர் தாமே சீக்கிரமாகவே பிள்ளைகளை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே மனம் இறங்குங்க சுவாமி. ஏசப்பா, ஒரு புத்திர
சுவிகாரத்தை பிள்ளைகள் பெற்றெடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் நிற்க கிருபை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய தம்பி பிள்ளைகள் 2 பேருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகன் சிவாவுக்காக, சாமுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க பரம ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தாவே மகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஏசப்பா, அவங்களுடைய தாயாருக்காக மகள் அப்பா வடிக்கிற கண்ணீரை நீங்க பாருங்க ராஜா. இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து வந்த தேவன் அப்பா, இந்த நாளிலும் அப்பா அந்த மரண படுக்கையில் இருக்கிற மகளுக்குள் உங்களுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒளி கடந்து வரட்டும் ஐயா. ஏசப்பா, அவங்களோட கர்த்தாவே உங்களுடைய பரலோக தரிசனத்தை பார்க்கட்டும் அப்பா. ஏசப்பா, நீங்களே கர்த்தாவே அந்த பெட் சோர்ல இருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா உம்முடைய அபிஷேகத்தை பெற்று அப்பா உம்முடைய அப்பா நாமத்தை அங்கீகரித்து உண்மை ஏற்றுக்கொண்டவர்களா இந்த ராஜ்யத்திற்கு கடந்து வர கிருபை தாருங்க ராஜா. ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஏசப்பா, ஏற்ற சமயத்துல இந்த பேப்டிசம் கொடுக்கப்படவும் ஏசப்பா உம்முடைய அப்பா மந்தைக்குள் சேர்க்கப்படவும் அப்பா அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்குள் அழைக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்கப்பா. மகளுடைய கண்ணீரை பாருங்க ராஜா, வேதனைகளை பாருங்க ராஜா. சீக்கிரமாக இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் கர்த்தாவே மகள் சாட்சி சொல்லி நாங்கள் அதை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது கர்த்தாவே ஒரு அப்பா உறுதுணையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அப்பா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் சுவாமி. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you sister. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹalleluya. அப்பா துதிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரி ஜாக்லின் சிஸ்டர் குடும்பத்திற்கு உங்கள் பாட்டுக்கு வருகிற தகப்பனே அப்பா, அவங்க என்கிட்ட சொல்லும் போதே நீங்க கேட்டுட்டு சொல்லிருக்கீங்கப்பா. என்னுடைய பிள்ளைங்க அவங்க பேசும் பொழுது ஒருமிட்டு பேசும் பொழுது நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன்னு சொல்லிருக்கீங்கப்பா. நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கீங்கப்பா. நன்றி சுவாமி. மகனை குறித்து எவ்வளவு பாரமா சொல்றாங்க தகப்பனே. வாலிப பிள்ளை தகப்பனே, அந்த வாலிப பிள்ளை ஜோசியர் மாதிரி தகப்பனே உங்களுக்கு கைகளை வைங்கப்பா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கா தகப்பனே. அப்பா, பிள்ளை ஞானத்தில் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஞானத்தாலும் பலத்தாலும் உணர்வாலும் நிரப்புங்கப்பா. உங்க ஞானத்தை பிள்ளைக்குள்ள வைங்கப்பா. இயேசு ஞானம் பிள்ளையிடத்தில் விளங்குவதாக ஆண்டவரே. அப்பா தொடுங்கப்பா. நாங்க ஜெபிக்கிற இந்த வேலையிலே தகப்பனே உமது கரங்களை பிள்ளை மேல் நாங்கள் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து நீட்டுகிறோம் தகப்பனே. தொடுங்கப்பா. விசேஷ அபிஷேக பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் தகப்பனே. ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. வேதத்தில் பிரியமா இருக்கட்டும்ப்பா. இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் பிரியமா இருந்து தகப்பனே. அப்பா, உமக்குள் தியானிக்கிற மனுஷனாக பிள்ளைய வளர்ப்பீங்கம்மா, வளர்ப்பீங்க ஆண்டவரே. தீய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரே அவனை விட்டு விளக்குங்கப்பா, விளக்குங்கப்பா. அப்பா, எங்க சென்றாலும் உங்க மகிமை பிரசன்னத்தால் பிள்ளைய மூடுங்கப்பா. படிக்கிற படிப்பு ஞானத்தையும் உணர்வையும் பலத்தையும் சொல்லுங்க சுவாமி. அப்பா, உங்க ஞானம் பிள்ளையிடத்தில் விளங்கட்டும் தகப்பனே. அவனுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் கண்களில் தகப்பனே பிள்ளைக்கு கிருபையும் தயவும் கிடைக்குது தகப்பனே. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக பிள்ளை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. பிள்ளை எங்க சென்றாலும் உங்க ரத்தத்தின் வேலி பிள்ளையோட இருக்கட்டும் தகப்பனே. எப்பொழுது உங்க ரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைய மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிள்ளைப்பா. சகோதரி எவ்வளவு வாஞ்சியோடு கேட்காங்கப்பா. அப்ப உங்க பிள்ளைப்பா, நீங்க தொடுங்கப்பா. உங்க அபிஷேகம் இறங்கட்டுப்பா. பிள்ளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நீங்க தொட்டு ஆண்டவரை ரட்சிங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அப்பா, உமது வேதத்தை தியானிக்கட்டு தகப்பனே. எப்பொழுது உமது பாதத்தில் அமர்ந்து உம்மிடமே ஆலோசனையை கேட்டு நடக்கிற பிள்ளையாக தகப்பனே. பிள்ளை மாறுவதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாரத்தோடு கேட்ட இந்த ஜபத்தை கேட்டு அந்த குடும்பம் முழுவதையும் நீங்க தாங்கி வழி நடத்த போற கிருபைக்காக கொடானு கொடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளை ரசிக்கப்பட்டு
பொறுப்படுத்து தகப்பனே. அப்பா, உங்கள் பாடல்களை பாடும் தாவீதாக, ஒரு குட்டி தாவீதாக அவனை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதுக்குள்ள அபிஷேகத்தை பிள்ளைக்குள்ள வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு தகப்பனே, நீங்கள் முழு குடும்பத்தை பொறுப்படுத்தி தகப்பனே, சந்தோஷமும் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் எப்பொழுது முடிவு பறிந்த நினைத்திருக்க செய்ய போற கிருபைக்காக கோடி நன்றி தகப்பனே. அப்பா, எல்லா ஜெபத்தையும் கேட்டு அப்படியே செய்ய போறக்கா ஆமென்று அமேன் என்று உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென்று அமேன் என்று நீ பதில் கொடுத்து விட்டதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற இயேசு சுவாமி. நீங்களே அந்த முழு குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தின் ஜெபங்களை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனில பிதாவே. அமேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். வெல்கம். இப்பொழுது வரக்கூடிய வாரத்திற்கான அறிவிப்புகள். வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துல எதை குறித்து தர்க்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். அன்றைய தினத்தில் அனைவர் வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முடிவு ஜபத்தை சகோதரர் டேனியல் அவர்கள் ஏற்பார்கள். கிருபையின் தேவனே, நன்றியோடு கத்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வெள்ளங்கத்தாவே, ஆண்டவருடைய பிரசனத்தில் வருகிறோம் அப்பா. கத்த இந்த நாளிலே அடிமையை பயன்படுத்தி செய்தி கொடுக்க முடியாத ஸ்தோத்திரம் கத்தா. விசேஷமாக யாரை தேடுகிறோம் என்று சொல்லி எல்லோரும் உணர்ந்து கொள்ள கதை கிருபித்தாரும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் சுகத்தை அல்ல, ஆரோக்கியத்தை அல்ல, பலத்தை அல்ல, விடுதலை அல்ல, ஆண்டவரையே தேடும்படியாக எல்லோருக்கும் அந்த கிருபையை தெரிவிக்கிறோம். அந்த தீர்மானம் எடுத்துக்காக சோதம் சுத்தம் கத்தாவே. தொடர்ந்து கத்தாவே, நாங்கள் அநேக விண்ணப்பங்கள் செய்தோமப்பா. ஒருக்காக ஒரு ஜெபித்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம் கத்தாவே. அந்தபடியாக தேவனே, கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து அவர்கள் நன்மை பெற்று அந்த நன்மைகளை உணர்ந்து கொண்டு கத்தர் சாட்சி பிரகாரம் கத்தர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, எல்லா ஜெப பொங்கல் கத்த ஆசிர்வதியும், குடும்பத்தை ஆசிர்வதியும், பாதுகாத்துக் கொண்டும், பராமரித்தவர்களும், தேவையை சந்தித்த ஆசிர்வதியும், எல்லாவற்றையும் போதுமாக இருந்து கத்தர் மகிமைப்படவும் அந்த சாட்சியாக பகிர்ந்து கொண்டு தெரிவித்தார்கள் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே, இந்த ஊழியம் இந்த நேரம் வரையும் எந்த தடையில்லாமல் நடந்ததற்காக சுதந்திரம் கத்தாவே. தொடர்ந்து கத்தாவே, இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய ஆத்மாக்கள் வந்து இணைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய ரட்சிப்பு வரும்படி கத்த கிருபையை ஜெபிக்கிறோம். புதிய விதமான ஆண்டவரை இந்த ஊழியத்தை நடத்த ஞானத்தரும் ஜெபிக்கிறோம். கொடுத்தது நாங்கள் ஸ்தோத்திரம் தொடர்ந்து கத்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனம் மாதம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான வானக தந்தையை நம்புகிறேன். வானக தந்தையை நம்புகிறேன். அவர் ஒரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன். அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும்பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள் உயரே எழுந்து பரன்வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன். உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன். உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன்.
ஜெபத்தை எடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம் இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது யாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆமென். வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.